பித்தமும் தலை சுத்தம் தான் அதிக தொல்லை. இந்த பித்தம் இருந்தாலே தலை சுற்றிக்கிட்டே அப்படி பின்னாடி இந்த ஆள் தள்ளுற மாதிரியே இருக்கும். ஒரு பார்த்தீங்கன்னா திப்பிலி ஒரு ஒரு 5 கிராம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு 10 கிராம், இது 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டு இந்த விளாம்பழம் இருக்கும், நிறைய பேருக்கு விளாம்பழம் தெரியாது, டவுன்லாம் விற்கிறாங்க. அந்த விளாம்பழம்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குது. அந்த விளாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து எப்போவுமே இருக்கும். அது விளாம்பழத்தை எடுத்துகிட்டு வந்து அது உள்ளே இருக்கிற சதையை எடுத்து பச்சையே சாப்பிட்லாம். அதை உள்ள சதையை எடுத்து இந்த திப்பிலி 5 கிராம், மிளகு 10 கிராம் 2 நல்லா நைஸாக பொடி பண்ணி விளாம்பழத்தில் ஒரு பழம் அளவுக்கு எடுத்து நல்லா அது கூட கலந்து நல்லா நைஸாக நைஸாக அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சி அதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது பித்தமாக மயக்கமாக கிளியர் ஆகிடும். தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே பித்தமாக மயக்கமாக சுத்தமாக கிளியர் ஆகிடும். பித்தம் உடம்புல அதிகமாக இருந்தாவே அது ஒழுங்காக சாப்பிட்டா ஜீரணம் ஆகுது, நெஞ்சு கரிச்சிட்டே இருக்கும், தலை சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்கும். அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டு வரேன் லைனாக, பித்தம் மயக்கம் வாந்தி சொல்லிகிட்டே வரேன். வீட்டில் இருக்கிறதே நம்மளை சுற்றி இருக்கிறது. ஒரு சிலர் தான் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அது வாங்கிக்கிங்க. இது நம்ம சுற்றி இருக்கிறதே சாப்பிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் பெரிய மருந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. இதிலே நீங்கள் உடம்பு நார்மல் ஆக்கிக்கலாம்.